வணக்கம். வெல்கம் டு தமிழ் STS சமையல். இன்னைக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, இஞ்சியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, பெருங்காயம், சாதம் இந்த மாதிரி வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். கடுகு பொரிஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மூடி போட்டிங்கன்னா வெளியே தெரிக்காமல் இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து செவந்து வரும்போது பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பெருங்காயம், கருவேப்பிலை, இது பொரிஞ்சதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேருங்க, இல்லைன்னா சாதம் கசப்பாயிடும். சாதம் தனியாக நல்லா ஆற வச்சு வச்சுருக்கு. இதுவும் நல்லா ஆறினதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஆறின சாதம், தேவையான அளவு உப்பு, வறுத்த வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். லெமன் ரைஸ் ரெடி. இதை வீட்டில் செய்து பாருங்கள். இப்போ இருக்க வெயிலுக்கு குளிர்ச்சியாக இதை செய்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த லெமன் சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல், எல்லா வறுவலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கருணக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு எங்கள் சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.